விவசாயிக்கு எதிரின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தான். சத்தியமாக பெரிய திருடங்க, உண்மையுமே திருடன். நான் என்ன கேட்கேன், அம்மையார் கனிமொழி என்ன அன்னை தெரசாவா? அவங்களை விமர்சிச்சோன்னு அந்த காவலரை கைது பண்ணுது. நகராட்சி தலைவர் அக்கா சிவானந்தியை விமர்சனம் பண்ணிட்டு இவங்களை என்ன எலிசபெத் ராணியா இந்த அம்மையாரு நகராட்சி தலைவர்? அவளை ஊழல் லஞ்சத்தில் மூறி போய் கிடக்கு நாரப்பயிலுவேன். இதில் இவங்களை விமர்சிச்சோம் அந்த காவல்துறைக்கு ரோசம் வந்து அந்த பையனை குண்டை தடுப்பிச்சு கைது பண்ணி. எங்க சத்தியமாக அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லைங்க, ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. அந்த பையனை பொய்யான வழக்கு, அதுவும் வழக்க பாருங்க, கஞ்சா வழக்கு. உன் அம்மா மேலே உங்க அக்கா மேலே போட்டு மேலே கஞ்சா வழக்கு. இந்த ஆட்சியில் ஆடுறவங்கள கேட்க ஒரு நாள் பாரு, நாம் தமிழர் கட்சிக்கார வரும்போது எத்தனை கஞ்சா வழக்கு பதிவாகுது பாரு. அனிதா எத்தனை கஞ்சா வழக்கு பதிவாகுதுன்னு பாரு. அவ்வளவு பெருமளையும் கஞ்சா வழக்கு, எத்தனை கஞ்சா வழக்கு, எத்தனை போஸ்கோ வழக்கு, எத்தனை கொலை வழக்கு. செய்யாத கொலைக்கெல்லாம் நீ உள்ள போட்டிருக்கோம். கும்பிட்டு போட்டு வேண்டி வச்சுக்கோ, எங்களை பிடிச்சி உள்ள போடு, எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது. எங்க அண்ணன் சொல்றாரு, நீ சிறையை சந்திக்கல அப்படின்னா நீ நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறது வேஸ்ட்டு. நீ சிறையை தந்திக்க நீ அஞ்சினியா, நீ நாம் தமிழர் கட்சி விட்டு இறங்கி மேடை விட்டு இறங்கி போயிடலான்ட்டு. நாம் தமிழர் கட்சி உள்ளவங்க சிறைங்கிறது செருப்புக்கு சமம். நாங்கள் சிறைக்கு போக தயாராக தான் இருக்கோம். சிறைக்கு போயிட்டு வந்து நான் இதோட அதிகமாக பேசுவேன். நானும் எங்கள் அண்ணன் சாட்டை திரும்பவும் இடுமான கார்த்திக் மை தான். சிறையில் அடைச்சிங்களா 6 மாதம் அடைப்பீங்களா குண்டதில் அடைச்சிட்டு வந்து வெளியே வந்தால் இதுக்கு மேலே பேசுவேன். நானும் பேசுவேன், சத்தியமாக பேசுவேன். நான் உள்ளே போனால் எங்கள் அண்ணன் பேசுவான், ஞானசேகரன் பேசுவான், மதி பேசுவான், மனோஜ் பேசுவான், எல்லாரும் பேசுவான். சுந்தரையா குண்டாசில் நீ அடைச்சிங்க கேட்பான். அதனால எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உள்ளே போயிட்டு வந்து அதே நாம் தமிழ் கட்சி தான் பயன் போகிறது, திருட்டு பயில கிட்ட போகிறது கிடையாது. அதனால இதே கட்சி தான் பயன் பண்ணி குண்டாஸ் போட்டாலும் போடு, என்ன மைத்த போட்டாலும் என்ன போடும். அதில் என் மயிறு சமம். இவனு ஸ்டெப்னி எவ்வளோ வரும், 28 பேர், 28 முகவர் திமுக காண்டி உள்ள சப்போர்ட் பண்ணணும்னு 28 வேட்பாளருக்குள்ள 28 முகவரை பூத்துக்குள்ள கொண்டு உட்கார வச்சிட்டான். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். கடைசியில் ஒரு 150 பேர் வாக்கு செலுத்த வரல. லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம், உள்ளூர்லையும் இல்லை. அப்போ 150 வாக்கை நம்ம எல்லாரும் பிரித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கு. அப்போ பேச்சு நடக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்காரன் நான் ஒருத்தன் தான். 150 வாக்கை பிரித்தா நான் ஒரு 10 வாக்கோ 5 வாக்கோ நான் செலுத்தலாம். ஆனால் மித்த 140 வாக்கும் திமுக காரன் 18 முகவர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சுயேட்சை வேட்பாளர் முகவர், அவன் தான் போடுவான். அப்போ நான் சொல்கிறேன், அந்த 150 முகவரை போட வேண்டாம், அந்த வாக்கு செலுத்த வேண்டாம். நான் ஒரு ஆள் தான் சண்டை போடுறேன், வாக்கே செலுத்த வேண்டாம். அது என்ன பிச்சு? அப்படி வாக்கு வரணும், அது என் மயிருக்கு சமம். நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு அந்த 10 வாக்கை போட்டு தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செல்லுன்னா அந்த வாக்கு எங்கள் மயத்துக்கு சமம். அந்த வாக்கு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தேவையில்லை, நீனும் போடக்கூடாது. போடையும் விடலை. கடைசி வரைக்கும் சண்டை. 6 மணிக்கு முடிஞ்சோடனே பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஏற்றி கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியாக சண்டை போட்டான். என் வயசு அப்படின்னாலும் என் ஊரில் இருக்க வாக்குச்சாரம் கோயில், என் கட்சிக்கு என் ஊருக்காரன்ட்டா எனக்கு ஒன்றா 100 பேர் வருவான். அவ்வளோத்துக்குள்ளே என் ஊரில் கட்டமைப்பை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு ஆள் கோயிலுக்கு உள்ளே கூட்டு போனால் 2000, சாதாரண நாள்லாம். அதிகமாக கூட்டம் அந்த சஷ்டிக்கெல்லாம் 25,000 சத்தியமாக. ஒரு நாள் ஒரு ஆளை கூட்டு போகிறது, ஒரு ஆளை கூட்டு போகிறது 25,000 சஷ்டிக்கு கோயிலுக்குள்ளே கூட்டு போனால். சரியால திருட்டு போயிடுவேன். தமிழனை இப்படி ஏமாத்துறது எவனாலும் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ பெரிய திருட்டு போயிடுவேன். எல்லாம் தெரிஞ்சு கண்டிட மாட்டாங்க. இதில் நகர செயலாளருக்கு, ஒன்றிய செயலாளருக்கு மெயில் பாஸ் வேற கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு நீ 10 பேரை கோயிலுக்குள்ளே இலவசமாக விஐபியை உள்ள விட்டுக்கலான்னு மெயில் பாஸ் வேற கொடுத்துருக்கான். இவன் என்ன விஐபி, என்ன பெரிய மயிறு விஐபி, என்ன மயிறு விஐபி? அவனை என்ன சிறப்பு தரிசனம்? அவனுக்கு ஒன்றா மெயின் கேட்டு திறக்கும். கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் வந்தால் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு தொழிற்சம்பளம் 500 விட்டுட்டு கோயிலில் அவனுக்குள்ள மன கஷ்டத்தை மன வேதனையை முருகட்ட சொல்லி பழமிட்டு பொண்ணு வரான். அவன் பொண்ணா 2000. விஐபி மயிறு பிடுங்கணுன்னா மட்டும் உள்ளே போனால் ஃப்ரீ. என்ன விஐபி மயிருக்கு ஃப்ரீ? அவன் பெரிய விஐபி. ஒரு நாள் இந்த அதிகாரம் ஆட்சி யார் கையில மாறும், நாம் தமிழர் கட்சியிலேயே மாறும். மாறுற அன்னைக்கு ஒரு விஐபி இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ள. திருச்செந்தூர் தொகுதியில் எங்களை அண்ணன் மாநில பொறுப்பாளராக நியமித்தது. நான் போய் மாநில முழுக்க சுற்றி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி எங்களை மாநில பொறுப்பாளராக நியமிக்கலை. திருச்செந்தூர் தொகுதிக்கு நீ மாநில பொறுப்பாளர். திருச்செந்தூர் தொகுதியில் என்னென்ன நல்லது நடக்குது, என்ன கெட்டது நடக்குது, நாங்களும் உளவுத்துறை மை தான். எங்கள் கட்சிக்கான உளவுத்துறை. யார் தப்பு செய்கிறா, எந்த காவல் அதிகாரி தப்பு செய்கிறாரு, எந்த அரசு அதிகாரி தப்பு செய்கிறாரு, இதெல்லாம் நாங்களும் எங்கள் அண்ணன் தலைமைக்கு அனுப்புவோம். எங்கள் ஆட்சி வரும். இப்போ திருச்செந்தூர் கோயிலில் எவ்வளோ ஊழல் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணுட்டி நான் ஒரு சின்ன வரலாற்று பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ராமநாதபுரத்தில் விஜயரங்கநாத சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னர் ஆட்சி அமைச்சார். அப்போ அவருக்கு 2 மகள்கள் இருக்காங்க. ஒன்று ராஜலட்சுமி நாச்சியார், இன்னொன்று சிவகாமி நாச்சியார். 2 மகளில் 2வது மகளான ராஜலட்சுமி நாச்சியாருக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. திருமணம் செய்து வைக்கும்போது அவரோட சொந்த அக்கா மகனான தண்டபாணி தேவருக்கு திருமணம் செய்து வைக்காரு. அப்போ ராஜலட்சுமி நாச்சியார்கிட்ட கேட்காரு, உனக்கு மாமாவை திருமணம் செய்திக்கல சம்மதமா அப்படின்னு கேட்காரு. இல்லைப்பா, என்னை விட அக்காவுக்கு மாமானா ரொம்ப விருப்பம், அதனால் அக்காவை திருமணம் செஞ்சு வச்சா அக்கா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னோடனே, எனக்கு என் மருமகனாகிய தண்டபாணி தேவருக்கு என் மகளான ராஜலட்சுமியை திருமணம் செய்து வைக்கணும்னு எனக்கு விருப்பம். 2வது அக்காவும் திருமணம் செஞ்சுக்கணும்னு விரும்பினா 2 பேர்த்தையும் திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடித்து
ராமேஸ்வரத்தில் கொண்டு குடியமர்த்துறாரு 2 பேர்த்தையும். அப்போ இந்த ராமநாதபுரம் சுவாமி கோயிலை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை தண்டபாணி தேவரிடம் ஒப்படைக்கிறார். அப்போ எதுவும் உங்களுக்கு தேவை அப்படின்னா ராமநாதபுரத்தில் உள்ள அரண்மனைக்கு தகவல் கொடுங்க, நான் எதுனாலும் உங்களுக்கு செஞ்சு தரேன். எதுவும் ஒரு அவசர தேவைன்னா நீங்கள் அரண்மனைக்கு தகவல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மருமகனான தண்டபாணி தேவர்கிட்ட சொல்லிட்டு 2 மகள்களையும் ராமேஸ்வரத்தில் குடியமைத்துட்டு அங்கே உள்ள சமஸ்தானத்தை நீங்கள் நிர்வகிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போயிட்டார். நிறைய சில காலங்கள் போது அப்படிங்கும்போது ராமேஸ்வரத்துக்கு வந்து போகணுன்னா பாலங்கள் வழியாக தண்ணி அப்படிங்கும்போது போகணுன்னா பாலங்கள் கிடையாது, படகு மூலியமாக தான் போகணும். படகு மூலியமாக போகணுன்னா ஒரு படகுல ஒருத்தர் ஏறி அங்கே போய் ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் 25 பைசா வசூலிக்கப்படுது. இது அரண்மனையில் இருக்கிற ராமநாதபுரம் அரண்மனையில் இருக்கிற விஜயராகவ சேதுபதிக்கு தெரியாது. அவர் மருமகனான தண்டபாணி தேவர் வசூலிக்கிறார். அப்போ தூரத்துலேருந்து ஒரு துறவி வராரு, காசிக்கு அங்கேருந்து ஒரு துறவி வராரு சாமி தரிசனம் பண்ண. படகுல ஏறுறாரு. ஏறும்போது அந்த படகோட்டி சொல்கிறாரு, ஐயா 25 பைசா நீங்கள் கட்டணம் செலுத்தினாதான் என்னால் உங்களை படகுல கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா, நான் வெகு தூரத்துலேருந்து வரேன், என்கிட்ட 25 பைசா பணம் இல்லை, நானே ஒரு துறவி, எங்கெல்லாம் அன்னதானம் போடுறாங்களோ அங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன், ஏன்ட்ட யாதையா பணம் அப்படின்னு. இல்லையா, மன்னிச்சு கொள்ளுங்கள், பணம் இல்லைன்னா என்னால் உங்களை கோவிலில் சாமி தரிசனம் செய்ய கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி விடுகிறார். இது நான் இப்போ எதுக்கு பேசுகிறேன்னு உங்களுக்கு கடைசி நேரத்தில் புரியும், இப்போ புரியாது, நான் கடைசி நேரத்தை சொல்கிறேன். 25 பைசா இல்லைன்னா என்னால் உங்களை கூட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நேராக இந்த ராமேஸ்வர கோயில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது விஜய ரகுநாத சேதுபதியோட கட்டுப்பாட்டில் இந்த ராமேஸ்வரம் கோயில் இருக்குது அப்படின்னு தெரிய வந்த உடனே நேராக ராமநாதபுரத்துக்கு போகிறார். மன்னரே, நான் காசிலேருந்து நடந்தே வரேன், நான் ஒரு துறவி, என்கிட்ட பசிச்சா சாப்பிட்றதுக்கு கூட பணம் கிடையாது, நானே எங்கேயாவது அன்னதானம் எதுவும் போட்டால் அதில் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கேன், எங்கிட்ட போய் நீங்கள் சாமியை தரிசிக்கணும்னா 25 பைசா பணம் கட்டினா தான் நீங்கள் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மன்னருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எதனால் அவர் 25 பைசா செலுத்தணுங்கிறதும் தெரியல. அப்போ அமைச்சரை கூப்பிட்டு கேட்காரு. நம்ம அமைச்சர் சேகர் பாபு ஸ்டாலின் கூப்பிட்டு கேட்குற மாதிரி இல்லை, விஜய ரகுநாத சேதுபதி வந்து அவர் கட்டுப்பாட்டில் உள்ள அமைச்சரை கூப்பிட்டு கேட்காரு. இங்கே ஸ்டாலின் தான் எல்லாம் தெரியுமே, இங்கே எவ்வளோ ஊழல் நடக்குது, எவ்வளோ கொள்ளை நடக்குது, அது யார் யாருக்கெல்லாம் கமிஷன் போகுது, இதை ஏன் எதிர்கட்சி பாரதிய ஜனதாலாம் கண்டிக்க மாட்டேங்குது. ஏன்னா பாப்பனம் அங்கேருந்து ஆட்கள் 5000 10,000 வாங்கிட்டு உள்ளே விட்டா பாரதிய ஜனதா ஏன் கண்டுக்கல போகுது. இதை கேட்கறதுக்கு ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி தான். என் பெரிய முப்பாட்டனை சாமியை தரிசிக்கணும் அப்படின்னா நீ வசூலிச்சன்னா அதை யார் கண்டிக்கணும்? நாம் தமிழர் கட்சி தான் கண்டிக்க முடியும். பாரதிய ஜனதாவும் கண்டிக்காது, கம்யூனிஸ்டும் கண்டிக்காது, விடுதலை சிறுத்தையும் கண்டிக்காது, அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் கண்டிக்காது, லெட்டர்பேர்டு கட்சியும் கண்டிக்காது, நாம் தமிழர் கட்சிக்காரன் தான் கண்டிக்கணும். நாங்கள் எதுக்கு நான் இன்றைக்கி சூழ்நிலை பேசுகிறேன்னா, ஏன்னா எங்களுக்கு பேச வர வாய்ப்பு கிடைக்காது, பொதுக்கூட்டம் நடக்கிறதுக்கு எங்களுக்கு நிதியும் கிடையாது. அப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு தான் நாங்கள் பேசியாக முடியும் இந்த சப்ஜெக்டை. அப்போ மன்னர் கூப்பிட்டு கேட்காரு, யார் வசூலிக்கா அப்படின்னு கேட்டோன்னே, எப்படி உங்கள் மருமகனை வந்து 25 பைசா படகுக்கு ஏற நீங்கள் கொடுத்தா தான் சாமி தரிசிக்க முடியும்னு சொன்னோன்னே தன் மருமகனாகிய தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிடுறார். ஏன்னா பொதுமக்களிடம் 25 பைசா வசூலித்தது தவறு, அவர்கள் சாமியை தரிசிக்க போகிறாங்க, சாமியை தரிசிக்க பணம் பெற்றது தவறு அப்படிங்கிற நோக்கத்தில் தண்டபாணி தேவரை கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிடுறார். 2 மகள்கள் இருக்காங்க, மகளை கட்டி கொடுத்துருக்காரு, ஒரே மருமகன், 2 பேர்த்துக்கு வேற வேற மருமகன் கிடையாது, 2 பொண்ணையும் ஒரே மருமகனை கட்டி கொடுத்துருக்காரு. தண்டபாணி தேவருக்கு கைது பண்ணி வர சொல்லி உத்தரவிடுறார். அப்போ கைது பண்ணி வந்தோடனே 2 மகளுக்கு தகவல் போகுது, சிவகாமி நாச்சியாருக்கும் ராஜலட்சுமி நாச்சியாருக்கும் தகவல் போகுது. 2 மகளுக்கும் ஐயோ அப்பா கோவக்காரராச்சே, நம்ம கணவர் பண்ண தப்பு குற்றம் நிரூபிக்கப்பட்டு அப்போ தண்டனை கொடுத்துருவார், அதுக்கப்புறம் நம்ம கணவரை நம்மளால் பார்க்க முடியாது, நம்ம கணவரை சந்திச்சிடணும் அப்படி சொல்லிட்டு பல்லக்கில் கிளம்பி வராங்க. அப்போது வாகனம்லாம் கிடையாது, அப்போ ராணி அப்படின்னா பல்லக்கில் தான் வருவாங்க. பல்லக்கில் வந்து ராணி கிளம்பி வராங்க. இங்கே வந்து குற்றத்தை விசாரணை நடக்குது. அப்போ தண்டபாணி தேவர்கிட்ட வந்து சேதுபதி மன்னர் வந்து கேட்காரு, நீங்கள் வந்து படகுல போகணும் அப்படின்னா 25 பைசா கட்டணம் செலுத்தினா தான் படகுல கூட்டு போகணும்னு சொன்னது உண்மைதானா? ஆமாம் உண்மைதான். இந்த சேகர் பாபு மாதிரி போய் சொல்ல மாட்டார்ல, அப்போ உள்ள காலத்தில் உண்மையும் நேர்மையும் சத்தியமாக தப்பே செஞ்சாலும் ஆமாம் நான் செஞ்சேன்னு சொல்லுவான். நான் செஞ்சது தப்பு அப்படின்னா ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், ஆமாம் செஞ்சேன். இப்போ சேகர் பாபு மாதிரி அங்கே கோயிலில் முருகரை ஒரு துச்சு கும்பிட்டு எந்த மக்கள்கிட்டையும் பேசாமல் ஊருக்கு போக மாட்டார்ல, அவருக்கு இங்கே நடக்கிற பட்சம் என்ன தெரியும்? உடனே ஆமாம் நான் 25 பைசா வசூலிக்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ செஞ்சது தேச துரோகம் அப்படின்னா கூட உன்னை நாடு கடத்தி மன்னிச்சு விட்டுருப்பேன், நீ செஞ்சது சிவ துரோகம், இதுக்கு மன்னிப்பே கிடையாது, மரணம் தான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டார்.
எப்படி 25 பைசா வசூலிச்ச பக்தர்கிட்ட 25 பைசா சாமியை தரிசிக்க நீ வசூலிச்சதுனால உனக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி சொந்த மருமகனை தலையை துண்டா வெட்டணும் அப்படி சொல்லி உத்தரவிட்டார். அப்படின்னு பார்த்தா சேகர் பாபு தலை எத்தனை தடவை துண்டா வெட்டும் அப்படிங்கிறத இங்கே பொதுமக்கள் தான் கேட்கணும். முருகன் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய வந்தா கட்டணம் வசூலிக்கப்படும் என்றால் சேகர் பாபு தலையை எத்தனை தடவை துண்டட்டணும் அப்படின்னு பொதுமக்கள் தான் கேட்கணும். நாங்கள் துண்டா வெட்டோம்லாம் சொல்லப்பா, பொதுமக்கள் தான் கேட்கணும்னு சொல்கிறேன் நான். முதலமைச்சர் ஸ்டாலின் நேர்மையான அரசாண்டா சேகர் பாபு தலையை துண்டா வைப்படும் அப்படின்னு உத்தரவிடணும். ஆனால் அவர் உத்தரவிட மாட்டார். ஏன்னா கொள்ளடிச்ச பணம் பூரா அங்கே தானே போகுது, தலைமைக்கு தானே போகுது. ஏன் அவர் உத்தரவிட போகிறாரு? உடனே 2 மகள்களுக்கும் தெரியுது. 2 மகள்கள் பல்லாக்கில் கிளம்பி வர்ற தூரத்திலேயே இறந்து நம்ம கணவர் முகத்தை பார்க்க முடியலையேன்னு தீ குளிச்சு இறந்து போகிறாங்க 2 மகள்களும். எங்கெங்கே யார் இப்போ ராஜலட்சுமி நாச்சியா முன்னக்குட்டி பின்னால் வரும்போது ராஜலட்சுமி நாச்சியா அதே இடத்துல பல்லாக்க அனுப்பி இறந்து போகிறாரு. அதான் ராமேஸ்வரத்தில் தங்கச்சி மடம் அக்கா மடனும் மடம் உண்டு. இப்போ இந்த மடமும் இல்லை, ரோடை விரிவாக்குறான்னு இந்த மடத்தை வரலாற்றை கூட நகட்டிட்டாங்க. திருட்டு போயிடுவாங்க, சத்தியமாக சொல்கிறேன், திருட்டு போயிடுவான், பக்கா திருட்டு போயிடுவான். திமுக காரணமே ஒரு திருட்டு பயில வரலாறுல பார்க்க முடியாது. அவ்வளோ பெரிய திருட்டு பயிலுவேன். இப்போ என்ன தெரியுமா, திருச்செந்தூர் கோயில் வசூலிக்காங்களா, யாகசாலை மண்டபம் அப்படின்னு கோயில் நுழைவாயில் ஒரு மண்டபம் இருக்குது. அது கிருளு கேட்டு அமைச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. எப்பவும் கொரோனா காலத்தில் வந்து பொதுமக்கள் உள்ளே போயிடக்கூடாது, ஏன்னா கொரோனா பாதிப்பில் வந்து ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கேன்னா பொதுமக்கள் அடைச்சாங்க. அப்போது நல்ல பணம் சம்பாதிச்சு கண்டான். நான் அரசு ஊழியர் ஃபுல்லாக கோயில் நிர்வாகம் ஃபுல்லாக நல்ல பணம் சம்பாதிச்சு கண்டுபிட்டோன்னே சேகர் பாபும் கொடுத்தோன்னே சேகர் பாபும் கண்டுக்கிறது கிடையாது. இப்போ அதை வச்சுட்டு இந்த பாப்பாயிலும் 2000 ஒரு ஆள் கோயிலுக்கு உள்ளே கூட்டு போனால் 2000 சாதாரண நாள்லாம். அதிகமாக கூட்டம் அந்த சஷ்டிக்கெலாம் 25,000 சத்தியமாக. ஒரு நாள் ஒரு ஆளை கூட்டு போகிறது 25,000 ரூபா சஷ்டிக்கு கோயிலுக்குள்ளே கூட்டு போனா. சரியால திருட்டு போயிடுவேன். தமிழனை இப்படி ஏமாத்துறது எவனாலும் ஏமாற்ற முடியாது. அவ்வளோ பெரிய திருட்டு போயிடுவேன். எல்லாம் தெரிஞ்சு கண்டிட மாட்டாங்க. இதில் நகர செயலாளருக்கு ஒன்றிய செயலாளருக்கு மெயில் பாஸ் வேறு கொடுத்துருக்கான். ஒரு நாளைக்கு நீ 10 பேரை கோயிலுக்குள்ளே இலவசமாக விஐபியை உள்ள விட்டுக்கலான்னு மெயில் பாஸ் வேறு கொடுத்துருக்கான். அந்த மெயில் பாஸையும் கோயில் நிர்வாகம் உடனடியாக திருப்ப பெறணும். யாராக இருந்தாலும் இலவச தரிசனத்தில் வழிவிடணும் போகணும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொண்டு வரணும். இவன் என்ன விஐபி, என்ன பெரிய மயிறு விஐபி, என்ன மயிறு விஐபி, அவனை என்ன சிறப்பு தரிசனம், அவனுக்கு ஒன்றா மெயின் கேட்டு திறக்கும். கஷ்டப்பட்ட ஏழை மக்கள் வந்தால் ஒரு நாள் அவன் வேலையை விட்டுட்டு தொழிற்சம்பளம் 500 விட்டுட்டு கோயிலில் அவனுக்குள்ள மன கஷ்டத்தை மன வேதனையை முருகட்ட சொல்லி புலம்பிட்டு பொண்ணு வரான். அவன் பொண்ணா 2000 விஐபி மயிறு பிடுங்கணுன்னா மட்டும் உள்ளே போனால் ஃப்ரீ. என்ன விஐபி மயிருக்கு ஃப்ரீ? அவன் பெரிய விஐபி. ஒரு நாள் இந்த அதிகாரம் ஆட்சி யார் கையில மாறும், நாம் தமிழர் கட்சியிலேயே மாறும். மாறுற அன்னைக்கு ஒரு விஐபி இருக்க மாட்டான் கோயிலுக்குள்ள. அவ்வளோ விஐபியும் அடித்து வெளியே விரட்டப்படுவார்கள். நேர்மையான அரசு ஊழியரை உள்ள அனுமதிக்கப்படுவார்கள். இப்போ மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் திருச்செந்தூரில் இருக்கார். அந்த சகோதரர் வந்து மெயின் நுழைவு காட்டு யாகசாலை கேட்டால் அடைச்சிக்கக்கூடாது, அதுக்கு ஆதி காலத்துலேருந்து துறக்கப்பட்ட கதவி. இங்கே உள்ள எங்கள் ஊரில் உள்ள மாரியம் கோயில் சுடலை கோயிலெலாம் நாங்கள்லாம் தீர்த்தவாரி எடுத்தோம்னா அது உள்ளே வச்சு சாமி தரிசிட்டு தான் அதுக்கிட்ட கிளம்புவோம். இந்த வாட்டியில் எங்களே உள்ளே விடலைங்க, கேட்டு அடைச்சிட்டானுங்க, திருட்டு போயிடுவேன். 5000 ரூபா கொடுத்தா தான் உள்ளே போகணுமா. 5000 ரூபா கொடுத்தா விஐபி கேட்டு திறக்கும், சாதாரண ஆள் கேட்டு திறக்காதா? விஐபினா மட்டும்தான் கேட்டு திறக்குமா, சாதாரண ஆள் திறக்காது. 2000 வரி இருக்கு என் ஊரில். என் ஊருக்காரன் கோயில் போனாலும் கேட்டு திறக்க முடியாது. வரட்டு திமுககாரன் அனித்தாலாம் ஒரு நாள் வந்து கனவுல நினைச்சு எழுதி வச்சுக்க, 26 நீ என் ஊருக்குள்ளே ஓட்டு கேட்டு வர முடியாது. 27 வார்டுலையும் போய் பிரச்சாரம் செய்வேன். 27 வார்டுலையும் சீமானுக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண மாட்டேன். சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல, நீ என்னைக்கு அறிவுபூர்வமாக சிந்திச்சு நாம் தமிழர் கட்சிக்காரன் பேசுறது சரிதான் அப்படின்னு உனக்கு தோணுதோ அன்னைக்கு நீ சீமானுக்கு போடு. ஆனால் சீமானுக்கு போடாட்டாலும் பரவாயில்ல, திருட்டு பயிர்களுக்கு போட்டுறாத அப்படின்னு சொல்லி 27 வார்டுலையும் போய் பேசுவேன். நீ பேட்டு ஸ்டெம்பு கூட போடுங்க, பேஸ்ட்டு ஸ்டெம்பு இந்த ஸ்டெப்னிலாம் யார் தெரியுமா வைக்கா? இப்போ வேட்பாளராக அனிதா ராதாகிருஷ்ணன் நிற்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு முகவர், அவர் வாக்குச்சாவடிக்குள்ளே போகலாம் அந்த முகவர். இப்போது சுயேட்சை வேட்பாளராக 25,000 டெபாசிட் கட்டி சுயேட்சை வேட்பாளராக 18 பேர் இருக்கான். நான் 2021 வாக்குச்சாவடி முகவருக்குள்ளே போகும்போது எனக்கு அவ்வளோத்துக்குள்ளே ஒரு நாலேஜ் இல்லை. அப்போ நான் கேட்க 28 வேட்பாளர் நிற்கான், அவெல்லாம் மக்களை நல்ல வழியில் திருத்தணும், திருச்செந்தூர் தொகுதியை நல்லதாக மாற்றணும் அப்படின்னு நினச்சி 28 பேர் போட்டிகிட்டு இருக்கானே அப்படின்னு பார்க்கேன். கடைசி பார்த்தா இவனு ஸ்டெப்னி அவ்வளோ வரும், 28 பேர், 28 முகவர் திமுக காண்டி உள்ளே சப்போர்ட் பண்ணணுன்னு 28 வேட்பாளருக்குள்ளே 28 முகவரை பூத்துக்குள்ளே கொண்டு உட்கார வச்சிட்டான். நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். கடைசியில் ஒரு 150 பேர் வாக்கு செலுத்த வரல, லிஸ்ட் எடுத்து பார்க்கான், உள்ளூர்லையும் இல்லை. அப்போ 150 வாக்கை நம்ம எல்லோரும் பிரித்து போட்டுரும் அப்படின்னு சொல்லி பேச்சு நடக்கு. அப்போ பேச்சு நடக்கும்போது நாம் தமிழர் கட்சிக்காரன் நான் ஒருத்தன் தான். 150 வாக்கை பிரித்தா நான் ஒரு 10 வாக்கோ 5 வாக்கோ நான் செலுத்தலாம். ஆனால் மித்த 140 வாக்கும் திமுக காரன் 18 முகவர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த சுயேட்சை வேட்பாளர் முகவர் அவன் தான் போடுவான். அப்போ நான் சொல்கிறேன்,
அந்த 150 முகவரை போட வேண்டாம், அந்த வாக்கு செலுத்த வேண்டாம். நான் ஒரு ஆள் தான் சண்டை போடுறேன், வாக்கே செலுத்த வேண்டாம். அது என்ன பிச்சு? அப்படி வாக்கு வரணும், அது என் மயிருக்கு சமம். நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு அந்த 10 வாக்கை போட்டு தான் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு சொல்லணும்னா அந்த வாக்கு எங்கள் மயத்துக்கு சமம். அந்த வாக்கு நாம் தமிழ் கட்சிக்காரனுக்கு தேவையில்லை, நீனும் போடக்கூடாது. போடையும் விடலை. கடைசி வரைக்கும் சண்டை. 6 மணிக்கு முடிஞ்சோடனே பெட்டியை க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஏற்றி கொண்டு போயிட்டான். ஆனால் கடைசி வரைக்கும் உறுதியானு சண்டை போட்டான். என் வயசு அப்படின்னாலும் என் ஊரில் இருக்க வாக்குச்சாரம் கோரி என் கட்சிக்கு என் ஊருக்கார வட்டா எனக்கு ஒன்றா 100 பேர் வருவான். அவ்வளோத்துக்குள்ளே என் ஊரில் கட்டமைப்பை நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கும் என் கட்சிக்கு நான் ஆள் சேரட்ட நான் ஒருத்தர் இருக்கேன். நீ என் மக்கள்கிட்ட விருப்பம் ஏற்படுத்தும், அவ்வளோ பேர் நாம் தமிழர் கட்சியில் கொண்டு இணைப்பேன். ஆகச்சிறந்த திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சி மாதிரி பெரிய பொதுக்கூட்டம் நடத்த கட்சியே கிடையாது அப்படிங்கிற கட்டமைப்பை நான் எங்கள் அண்ணன் ராஜ்குமார், பாலசுப்ரமணியம், மதிமகராஜா, அண்ணன் மனோஜ் பாண்டி அவ்வளோ உருவாக்கி காட்டுவோம். சத்தியம், சத்தியமாக உருவாக்கி காட்டுவோம். உடனே மணிகண்டன் இப்போ கோயில் கதைக்கு வருவோம். கோயில் கதையில் மணிகண்டங்கிற ஒரு சகோதரர் வந்து கோயில் நுழைவாயில் யாகசாலை கேட்டு அடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முகநூலில் பதிவு போடுறாரு. அக்கா கனிமொழி, அன்னை தெரசாவை எல்லாம் விமர்சித்து ரொம்ப பதிவு. இப்படி ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, கோயில் கேட்ட திறக்க மாட்டாங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பதிவு. அப்போ அந்த தம்பி வந்து விடிய காலையில் 3 மணிக்கு யாகசாலை கேட்டு முன்பு என்ன ஃபாலோ பண்ணுற இந்த இப்படி இந்த முகநூலில் என்ன பின்தொடர்ற அனைத்து உறவுகளையும் ஒன்று திரட்டி நான் போராட்டத்தை முன்னெடுக்க போகிறேன் விடிய காலையில் 3 மணிக்கு அப்படின்னு சொல்லி முகநூலில் ஒரு பதிவு போடுறாரு. போட்ட உடனே ஒரு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை அந்த தம்பியை பிடிக்கிறதுக்கு. சகோதர மணிகண்டன் என்னோட வயசு கம்மி தான், நான் விசாரித்ததில் என்னோட வயசு கம்மி அவர், அதனால் தம்பின்னு சொல்கிறேன். அவரை பிடிக்கிறதுக்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறை. ஏன்னால் அவரால் வர முடியல, திருச்செந்தூருக்குள்ளே போராட்ட காலத்துக்கு அவரால் வர முடியல, அவ்வளோ நெருக்கடி. காவல்துறை மட்டும் அதில் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் விசாரிக்கும் போது எதுக்காண்டி அந்த பையன் மணிகண்டன் ரொம்ப நாளாக இருந்தார், போராட்ட காலத்தில் முகநூலில் பதிவு போட்டிருந்தா அந்த பையனை காங்கலையே அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அந்த பையனுக்கு மது, மாது, பொண்ணு பழக்கம், மது பழக்கம், மத பழக்கம், சாதி, எந்த ஒரு தூய பழக்கமும் அடிமையாகாத பையன், ஒரு திறக்கை வரிச்சி கூட போகாத பையன். அந்த பையனை பொய்யான வழக்கு, கஞ்சா வழக்கு போட்டு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்கேன், அம்மையார் கனிமொழி என்ன அன்னை தெரசாவா? அவங்களை விமர்சிச்சோன்னு அந்த காவல்துறை கைது பண்ணுது. நகராட்சி தலைவர் அக்கா சிவானந்தியை விமர்சனம் பண்ணிட்டு நான் சிவராமையை இந்த இவங்களை என்ன எலிசபெத் ராணியா இந்த அம்மையார் நகராட்சி தலைவர்? அவ்வளோ ஊழல் லஞ்சத்தில் மூறி போய் கிடக்குன்னு நாரம் பயிலுவேன். இதில் இவங்களை விமர்சிச்சதும் அந்த காவல்துறைக்கு ரோசம் வந்து அந்த பையனை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது பண்ணி போட்டு. எங்க சத்தியமாக அந்த பையனுக்கு எந்த பழக்கம் இல்லைங்க, ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. அந்த பையனை பொய்யான வழக்கு, அதுவும் வழக்க பாருங்க, கஞ்சா வழக்கு. உன் அம்மா மேலே உங்கள் அக்கா மேலே முடுமால கஞ்சா வழக்கு. இந்த ஆட்சியில் ஆடுறவங்கள கேட்கேன், ஒரு நாள் பாரு நாம் தமிழர் கட்சிக்கார வரும்போது எத்தனை கஞ்சா வழக்கு பதிவாகுது பாரு. அனிதா எத்தனை கஞ்சா வழக்கு பதிவாகுதுன்னு பாரு. அவ்வளோ பெருமளையும் கஞ்சா வழக்கு, எத்தனை கஞ்சா வழக்கு, எத்தனை போஸ்கோ வழக்கு, எத்தனை கொலை வழக்கு. செய்யாத கொலைக்கெலாம் நீ உள்ளே போண்டிருக்கோம். கும்பிட்டு போட்டு வேண்டி வச்சுக்கோ, எங்களை பிடிச்சி உள்ளே போடு, எங்களுக்கு ஒரு கவலை கிடையாது. எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, நீ சிறையை சந்திக்கலை அப்படின்னா நீ நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறது வேஸ்ட்டுன்ட்டார். நீ சிறையை தந்திக்க நீ அஞ்சினியா, நீ நாம் தமிழர் கட்சி விட்டு இறங்கி மேடை விட்டு இறங்கி போயிடலான்ட்டார். நாம் தமிழர் கட்சி உள்ளவனுக்கு சிறைங்கிறது செருப்புக்கு சமம். நாங்கள் சிறைக்கு போக தயாராக தான் இருக்கோம். சிறைக்கு போயிட்டு வந்தோன்னா இதோட அதிகமாக பேசுவேன். நானும் எங்கள் அண்ணன் சாட்டை துறைமுகம் இடுமான கார்த்திக் மை தான். சிறையில் அடைச்சிங்களா 6 மாதம் அடைப்பீங்களா குண்டறதுல அடைச்சிட்டு வந்து வெளியே வந்தால் இதுக்கு மேலே பேசுவேன். நானும் பேசுவேன், சத்தியமாக பேசுவேன். நான் உள்ளே போனால் எங்கள் அண்ணன் பேசுவான், ஞானசேகரன் பேசுவான், மதி பேசுவான், மனோஜ் பேசுவான், எல்லாரும் பேசுவான். சுந்தரையா குண்டாசில் நீங்கள் அடைச்சிங்கன்னு கேட்பான். அதனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் உள்ளே போய்ட்டு வந்தால் அதே நாம் தமிழர் கட்சி தான் பயணிக்க போகிறோம். அந்த திருட்டு பயிலோ கிட்ட போகிறது கிடையாது. அதனால் இதே கட்சி தான் பயன் பண்ணி குண்டாஸ் போட்டாலும் போடு, என்ன மைத்த போட்டாலும் என்ன போடும். அதில் என் மயிருக்கு சமம். எங்கள் அண்ணன் பழனி பாப்பா மை தான். எத்தனை வழக்கு போட்டாலும் சந்திப்போம். 13,000 மேடையில் ஏறி இருக்காரு. ஒரு மனைய மேடையில் கூட என் இஸ்லாமிய சொந்தம்னு பதிவு பண்ணதே கிடையாது. என் தமிழ் சொந்தங்களே அப்படின்னு தான் பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாம் மயிர் அவர் மட்டும் இருந்தாருன்னா எங்கே போவார், சேகர் பாபு எங்கே போவார், ஸ்டாலின் எங்கே போவார், எல்லாம் எங்கே மயிர் போவானே தெரியாது. அந்த பையனை குண்டாஸ் வழக்கில் போட்டது மிக தவறு. இது எஸ்பியோட கவனத்துக்கு போனோம். உண்மையுமே எஸ்பி சாருக்கு தெரியுமா என்னன்னு தெரில. உண்மையாக அந்த பையன் மேலே பொய் வழக்கு போட்டது உண்மை தான். அது எஸ்பி சாருக்கு தெரியுமா இல்லை இங்கே உள்ள காவல்துறையினால அனிதா ராதாகிருஷ்ணன் பிரசர்னால நடந்துச்சு அப்படின்னு தெரில. அது மிகப்பெரிய தவறு. இப்போது அந்த ஆட்சி எப்படி ஆட்சி தெரியுமாங்க, கடலூர் பக்கத்தில் 4 விவசாய பெண்மணி இறந்து போகிறான். இங்கே பார்த்துக்கோங்க, 4 பேர். இங்கே கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளக்குறிச்சி 40 பேர் செத்து போகிறான். இவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு அறிக்கை விடலை, ஒரு அமைச்சருமே பார்க்கல, மாவட்ட ஆட்சியர் பார்க்கல, எஸ்பிபி பார்க்கல, ஏடிஜிபி பார்க்கல, டிஜிபி பார்க்கல, எந்த மயிராண்டியுமே பார்க்கல. இந்த 40 பேர் செத்து போன மத்தியா நாட்டுக்கு தீங்கானவன். அவனை பார்க்க போத ஒரே ஒரு மகன், தமிழ் மகன், நாம் தமிழர் கட்சியில் சீமா மட்டும்தான். அவன் செத்தது நாட்டுக்கு நல்லது. அவன் என்ன வீட்டுக்கு தியாகம் பண்ணிட்டா போய் செத்து போனான். கள்ளச்சாராயம் குடித்தா நான் சாவன்னு தெரிஞ்சு தான் செத்து போகிறான். அந்த மயிரை பார்க்க நான் என்ன மைத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஒரே ஒரு மகன் சீமான் மட்டும்தான்.
இந்த 4 பேர் செத்ததுக்கு அறிக்கை விட்ட ஒரே மகனும் சீமான் மட்டும்தான். இந்த 4 விவசாய பெண் செத்ததுக்கு அறிக்கை விட்ட ஒரே மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இந்த 40 பேர் செத்ததுக்கு போகாமல் இருந்தது எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். எதுக்கு போகணும், எதுக்கு அறிக்கை விடணும், எதை பற்றி பேசணும், எதை பற்றி பேசக்கூடாது எல்லாம் எங்களுக்கு தெரியும். இப்போது இந்த விவசாயி 4 பேர் செத்து போகிறான் பார்த்தீங்களா, இவன் வளைய வைக்கிற நெல் மூட்டை நான் முந்தானத்து ஒரு காணொலியில் பார்க்கங்க. மயிலாடுதுறை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஊராட்சியால் கெட்டப்பட்ட ஒரு எரிமூட்டை மேடை 4 பில்லர் அமைச்சு ஒரு கூடாரம் இருக்குது, காங்கிரீட் கூடாரம். அதில் அந்த நெல் மூட்டைகளை அந்த எரிமூட்டை பார்த்தீங்களா, நம்ம இறந்த உறவுகளை எரிக்கக்கூடிய எரிமூட்டையில் அந்த நெல் மூட்டைகளை அடுக்கி வச்சுருக்கான். பார்த்தோன்னே என் மனசு பதறிட்டு, இப்படிப்பட்ட அவல நிலையில தான் விவசாயிகள் இருக்கான். ஆனால் இந்த சரக்குடி சாவர மாதிரி அந்த மதுக்கு அடிமையானவன் குடும்பத்துக்கும் புரோஜனம் இல்லை, மனைவிக்கும் புரோஜனம் இல்லை, மகனுக்கும் புரோஜனம் இல்லை. இந்த குடியார பயல்களுக்கு அவனுக்கு மது எப்படி திரும்ப தயாரிக்கப்படுது? காங்கிரீட் அமைச்ச ஒரு அறை, குளிர்சாதன பெட்டி, சிசிடிவி கேமரா, இதே காவலர் பாதுகாப்புக்கு. ஆனால் விவசாயி வெம்பாறுபட்டு இந்த 100% மக்களும் உணவுணக்கூடிய விவசாய நிலம், நெல்மணி இதெல்லாம் மழையிலையும் வெயிலையும் கிடந்து நாசமாக போகுது, புழுத்து போகுது. இது காரணம் இந்த திருட்டு பயல் தான். எங்கள் அண்ணன் மணி அவர்கள் மிக அருமையாக சொன்னார், இந்த விவசாயிக்கு எதிரின்னா அனிதா ராதாகிருஷ்ணன் தான். சத்தியமாக பெரிய திருடங்க, உண்மையுமே திருடன். எனக்கு அடுத்த நிறைய உறவுகள் பேச இருப்பதால் என் பேச்சை இனிது முடித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க.